நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக துருக்கி அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் இவ்விரு நாடுகளுக்கு இடையே $6.8 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் காசாவிற்கு தேவையான மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை தங்கு தடையின்றி வழங்க இஸ்ரேல் அரசு அனுமதிக்கும் வரை அந்நாட்டுடனான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளது. இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அந்நாடு அறிவித்துள்ளது. துருக்கி அரசின் இந்நடவடிக்கை அந்நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறானது என இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜாத் கொல்லப்பட்டது குறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறிய கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், கனடாவின் பிரிவினைவாதம், தீவிரவாதம், வன்முறை ஆகியவற்றுக்கு இடமளிக்கப்படுவதை இந்த கருத்து நிரூபிப்பதாக உள்ளது என்று கூறினார். இந்த கருத்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே உள்ள உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் மட்டுமல்லாமல் கனடாவின் வன்முறையும் குற்றச்செயலுக்கான சூழலையும் ஊக்குவிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இது கனடா நாட்டின் மக்களுக்கு உகந்த நடவடிக்கை அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் கடும் கோடை வெப்பத்திற்கு இடையே உப்பு உற்பத்தியில் கடந்த 63 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சாதனை படைத்துள்ளது. பங்களாதேஷில் பல்வேறு பகுதிகளில் அனல் காற்றும் வெப்ப அலையும் வீசுகிறது. இருப்பினும் உப்பு உற்பத்தி பெருமளவுக்கு உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. காக்ஸ் பஜார், சிட்டகாங் பகுதியில் உப்பு உற்பத்திக்கு சாதகமான நிலை உள்ளதாக உப்பு விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் 22.34 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாகும். இஸ்ரேல் தாக்குதலை தடுக்கும் ஒரே நாடாக அமெரிக்கா உள்ளதாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்துள்ளார். நீடித்து வரும் போர் குறித்து கருத்து தெரிவித்த பாலஸ்தீன பிரதமர் மஹ்மூத் அப்பாஸ், இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தஞ்சம் புகுந்துள்ள தெற்கு காசா நகரான ரஃபாக் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் ஒரே நாடு அமெரிக்கா மட்டுமே என தெரிவித்தார். மேலும் இந்த தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனியர்கள் காசாவிலிருந்து வெளியேறி வருவதாக தெரிவித்தார். பிணை கைதிகள் ஒப்பந்தம் இருந்தால் இஸ்ரேல் ஊடுருவலை நிறுத்த முடியும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருந்ததை அப்பாஸ் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேல் ஹமாஸ் நிலைப்பாடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகளால் எகிப்து மற்றும் கத்தார் மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தை ஸ்தம்பித்துள்ளதாகவும் விரைவில் கெய்ரோவிற்கு பிரதிநிதிகளை அனுப்ப ஹமாஸ் முன்வந்திருப்பதாகவும் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் நடைபெறவுள்ள 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கேன் வில்லியம்சன் தலைமையிலான இந்த அணியில் 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த அணியில் டிம் சவுத்தி, ட்ரெண்ட் பவுல்ட் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். ரச்சின் ரவீந்திரா, தேவன் கான்வே, லாக்கி ஃபெர்கியூசன், மேட் ஹென்றி, டெரில் மிட்செல் சாண்ட்னர், இஷ் சோதி, கிளென் பிலிப்ஸ், ஜிம்மி நீஷம், மார்க் சேப்மேன் உள்ளிட்டோரும் அணியில் இடம்பெற்றிருக்கின்றனர்.